விஜய் டிவி மற்றும் ஜி தமிழ் சீரியல்கள் மூலமா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான நடிகர் ஆனந்த் செல்வன், நடிகை சமந்தா கரன் ஜோடிக்கு இப்போ கோயம்புத்தூர்ல வச்சு ரொம்பவே பிரம்மாண்டமா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. சின்னத்திரை பிரபலங்கள் பலரும் கலந்துகிட்ட இந்த மேரேஜ் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்போ சோசியல் மீடியா முழுக்க பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கு. ஆனா இந்த கல்யாண செய்தியை கேட்டதுல இருந்து நெட்டிசன்கள் மத்தியில ஏகப்பட்ட விவாதங்களும் கேள்விகளும் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இவங்களுக்குள்ள இருக்கிற வயசு வித்தியாசமும் சமந்தா கிரனோட கடந்த கால வாழ்க்கையும் தான். அப்படி என்ன விவாதம்னு பார்த்தா, ஆனந்த் செல்வனோட சமந்தா கரன் வயசுல மூத்தவங்க. இப்போ சமந்தாவுக்கு 38 வயசாகுது. ஆனா ஆனந்துக்கு வெறும் 31 வயசு தான் ஆகுது. அதாவது ஆனந்த விட சமந்தா 7 வயசு பெரியவங்க. இது மட்டும் இல்லாம சமந்தாக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒரு முறை திருமணம் ஆகிடுச்சுன்னு சோசியல் மீடியால சிலர் பேசிட்டு வர்றாங்க. ஆனா இத பத்தி சமந்தா எந்த ஒரு இன்டர்வியூலயும் ஓப்பனா பேசினது கிடையாது. அவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி இணையத்துல எந்த ஒரு தெளிவான தகவலும் இல்லைங்கிறது தான் நிஜம். இந்த வதந்திகள் பேச்சுக்கள் எல்லாத்தையுமே ஓரமா தள்ளி வச்சுட்டு தங்களோட காதல்ல இவங்க 2 பேருமே ரொம்பவே உறுதியா இருந்திருக்காங்க. கடந்த 7 வருஷமா இவங்க சின்சியரா லவ் பண்ணிட்டு வராங்க. 2019ல விஜய் டிவில ஒளிபரப்பான ஆயுத எழுத்து சீரியல்ல ஆனந்த் செல்வன் ஹீரோவாகவும் சமந்தா கிரண் கோதைங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர்லயும் ஒன்னா நடிச்சாங்க. அந்த சீரியல் செட்ல ஆரம்பிச்ச இவங்களோட நட்பு தான் நாளடைவுல காதலா மாறி இப்போ கல்யாணத்துல முடிஞ்சிருக்கு. உண்மையில ஆரம்பத்துல ஆனந்த் செல்வன் ஹீரோவா என்ட்ரி கொடுத்தப்போ இவருக்கு ஹீரோ லுக் இல்லைன்னு சோசியல் மீடியால பயங்கரமான விமர்சனங்கள் வந்துச்சு. அதை நினைச்சு ஆனந்த் ஒரு பேட்டியில ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு மக்கள் ரசிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிருக்காரு. இவங்களோட இந்த கல்யாணத்துல பிக் பாஸ் பவித்ரா, பாக்கியலட்சுமி, ரித்திகான்னு ஏகப்பட்ட பிரபலங்கள் வந்து மணமக்களை வாழ்த்தி இருக்காங்க. வயசு வித்தியாசத்தை எல்லாம் கடந்து ஒன்னு சேர்ந்திருக்க இந்த ஜோடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.